ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றாவே வாழ்ந்தோம், ஒன்றாவே சாதித்தோம். அப்படி இருக்கும்போது வைரமுத்து தான் முக்கியம், எனக்கு மைராட்டி நீங்கள் போங்கடான்னு சொன்னால் என்ன இருக்குது? இது தேவையில்லை எனக்கு வைரமுத்து வச்சு எத்தனை படம் ஜெயிச்சனே. எனக்கு இளையராஜா கூட தேவையில்லை, வைரமுத்து இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலை பாரதி ராஜா ஒரு தடவை ஏற்படுத்தினாங்க. அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடிஞ்சது? ஏற்றுக்க முடியல, வெறுப்பு தான். எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றாவே வாழ்ந்தோம், ஒன்றாவே சாதித்தோம். அப்படி இருக்கும்போது வைரமுத்து தான் முக்கியம், எனக்கு மைராட்டி நீங்கள் போங்கடான்னு சொன்னால் என்ன இருக்குது? வெறுப்பு வருமா வராதா? இது தேவையில்லை எனக்கு வைரமுத்து வச்சு எத்தனை படம் ஜெயிச்சனே. வேறு மியூசிக் டைரக்டரோட போய் வைரமுத்து பாட்டு எழுதி எத்தனை படம் ஜெயிச்சாரு பாரதி ராஜாண்ணா? சும்மா இதெல்லாம் விளையாட்டு இல்லை, சும்மா என்ன இப்போ சாதாரணமா? இசையில பாரதி ராஜானா இசையை உயிர் கொடுக்குறது இளையராஜான்னு அவரே சொல்லிருக்காரு. அவர் படத்தை வேறு தோற்றத்தில் கொண்டு வரக்கூடியவர் அவர், வைரமுத்து பாட்டோடவே. அப்படி கொண்டு வரக்கூடியவர் வைரமுத்து வேணான்ட்டான், அதனால் அவன் எனக்கு வேணாம் சொன்னேன், என்ன அர்த்தம்? அது தப்பு இல்லை. ஞாயத்தை உண்மையாக பேசும். அது வாங்க வேண்டியது வாங்கிக்க வேண்டியது. ஆனால் வைரமுத்து தரப்புலேருந்து நானும் இளையராஜா, பாரதி ராஜா, இவங்க கங்கை அமரன் எல்லாம் ஒன்றா வந்தோம், ஒன்றா ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை கட்டமைக்கிற மாதிரி தோணுது எனக்கு. யார் சொன்னது? இல்லை, அப்படி தான் பல தடவை மீடியாக்களில் எழுதுகிறாங்க. அவரும் அதை வைரமுத்து தூக்கி பிடிக்கிறாம. அது எனக்கு அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சான்ஸ் போச்சாங்க. மறுபடியும் ராவனுக்கு அங்கே அப்புறம் சான்ஸ் சொன்னேன் போட்டு அவருக்கு பாட்டில் எல்லா பாட்டும் ஒரு பாட்டு மட்டும் எனக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி அப்புறம் காதல் வயதில் ஃபுல்லாக அவர் தான் இருந்தார். எனக்கு அப்படி தோணலடா, நான் கேட்டேன் படம் இல்லை அதுக்கப்புறம்